السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في الآية الأخرى: يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. وقال أيضا: إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. அன்றைய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை கழித்து வருகிறோம். இந்த நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான கூலியை எல்லாம் மறுமையில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையாடல் செய்கிறேன். நண்பர்களே, இஸ்லாமிய உறவுகள, ஈமானில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயங்கள் இருந்துள்ளதுதான். காரணம் என்னவென்றால், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பொறுத்தவரையில் அந்த ஈமானுடைய விஷயங்களில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்றைக்குமே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரை ஒரே நேர்கோட்டில் அது பயணிக்காது. நம்முடைய அகீதா என்னவென்றால், அல் ஈமான் யஸீத் வ யன்குஸ். அப்படின்னா ஈமான் அதிகரிக்கும், குறையும். அப்ப ஈமானுக்கு அந்த பண்பு உண்டு, கூடுகிற குறைகிற பண்பு. யஸீது பித்தா வ யன்குஸ் பில் மஅசியா. கட்டுப்படுதலை கொண்டு, இறைத்தூதர் சொன்ன வார்த்தைகளை உண்மைப்படுத்துவதை கொண்டு அது அதிகரிக்கும். பாவம் செய்வதிலிருந்து தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை கொண்டு அது குறையும் என்று அறிஞர்களுடைய பார்வையில் வகைப்படுத்துகிறார்கள். அத்தகைய ஈமானை பெற்றிருக்கிற நாம் அதனுடைய சரியான அளவுகளை புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஈமான் கூடி இருக்கிற நிலையில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாளை மறுமையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையில் செய்யும் எழுப்பப்படுவோம். ஈமான் குறைந்த நிலையில், ஆக பலகீனமான நிலையில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை கொடுத்தால் நாளை மறுமையுடைய நிலை என்ன? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை எப்படி நிர்வகிப்பது? ஈமான் கூடி இருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்வது? ஈமான் குறைந்த பலகீனமான நிலையில் இருக்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு ஏதாவது வழிகாட்டுதல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்குதா? நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை சம்பந்தமாக எந்த புரிதலில் நாம் இருக்க வேண்டும்? இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகள், வார்த்தைகள் இதை மிக தெளிவாக சொல்கிறது. இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளும் இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தியை பாருங்கள். இன்னல் ஈமான் லா யخلق في جوف احدكم كما يخلق الثوب فاسأل الله ان يجدد الايمان في قلوبكم. எவ்வளவு அழகான செய்திகள் உள்ளது. ஈமானுடைய நேச்சர், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நேச்சுரல் இயல்பு இருக்கும். அந்த இயல்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, இன்னல் ஈமான் லா யخلق في جوف احدكم كما يخلق الثوب. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ், நீங்க ஆசையா வாங்கின ஒரு ட்ரெஸ் தொடர்ச்சி அதையே போட்டுட்டே இருக்கிறீங்க. வாரத்துக்கு ஒரு நாள், 3 நாளைக்கு ஒரு நாள் தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்கு. அந்த துணியுடைய தன்மை என்ன? ஒரு கட்டத்துக்கு மேலே இத்து போயிடும். நீங்க திரும்ப திரும்ப துவைச்சு அதை பயன்படுத்த இத்து போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் ஈமானுடைய சுபாவம் என்னவென்றால் லா யخلق في جوف احدكم كما يخلق الثوب. உங்களுடைய ஆடை இத்து போவதை போன்று உங்களுடைய ஈமானும் சில நேரங்களில் இத்து போய்விடும். எனவே உங்களுடைய ஈமானை அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுங்கள். அதற்கான வாய்ப்பு தான் இது போன்ற ரமலான் எல்லாம். நாம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்துவதற்கு, சரி செய்து கொள்வதற்கு, ஈமானை நிர்வகிப்பதற்கு, அளந்து பார்ப்பதற்கு உண்டான அவகாசம் தான் இது போன்ற ரமலானுடைய மாதங்கள் எல்லாம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களை பார்த்து. குர்ஆனுடைய அறைகூவலில் அழகான ஒரு அறைகூவல் இது. அது நிற்க வச்சு செவல் தரஞ்சு அப்படி இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. குர்ஆன் சொல்கிறது சூரா நிசாவுடைய 136வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொள்ளுங்கள். ஒரு இறைநிராகரிப்பாளரை பார்த்து, ஒரு யஹூதியை பார்த்து, ஒரு நசரானியை பார்த்து, ஒரு மஜூசியை பார்த்து, ஒரு முல்தஹிதை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்லி இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு முஃமினை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? சரி பாருங்க அர்த்தம், செக் பண்ணுங்க அர்த்தம், ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க அர்த்தம். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் சரியாக இருக்கிறோமா? நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை சரியான அளவில் இருக்கிறதா? அது ஏறுமுகத்தில் இருக்கிறதா, இறங்குமுகத்தில் இருக்கிறதா என்பதை செக் பண்ண சொல்ற வார்த்தை இது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். முஃமின்களை பார்த்து சொல்ற வாசகம் இது. அப்போ என்ன நினைக்க கூடாதுன்னா, நாம் தொட்டிலில் நம்மை ஆற்றும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஆட்டி இருந்தால், நாம் பேச பழகுகிற நேரத்திலேயே முதலாவது வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுத்து பழகி இருந்தால், அதையே திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக அதை சொல்லி பழகி இருக்கிற காரணத்தினால் ஈமான் ஒரே நேர்கோட்டில் ஏறுமுகமாகவே இருக்கும் என்று நம்புவதே தப்பு. அப்படி இல்லை, ஈமான் அப்படி இருக்காது. ஈமான் கூடுகிற குறைகிற விகிதாச்சாரம் உண்டு. அதற்கு ஏறுமுகம் உண்டு, அதற்கு இறங்குமுகம் உண்டு. அதை சரியான முறையில் யார் நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் தான் ஈமானை சரியான முறையில் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா அது ஓடி நம்ம கையிலிருந்து விலகி அதை தக்க வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். சஹாபாக்கள் அதற்காக வேண்டி பெரும் முயற்சி எடுத்தார்கள். நீங்க பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹுடைய வார்த்தை அவர் பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அவைகளையும் கலந்து கொள்வாங்க. நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, நிர்பந்தத்துல நம்ம ஜும்மா உட்கார்ந்து இருப்போமா இல்லையா? ஜும்மாவை பொறுத்தவரையில் எல்லாம் என்ன எண்ணத்தில் கொண்டு வர்றாங்க, பயான் கேட்டு நீங்க என்ன விஷயத்தை தெரிஞ்சு திருந்தி வாழ்ந்துட்டு போகணுங்கிறதா? உட்கார்ந்து தொழுது பயான கேட்டுட்டு கேட்டோம் ஓகேங்களையோ தொழுதுட்டு வெளியே போயிடுவோம். அதுல இருந்து எந்த தர்பியத்தும் என்ன செய்யறதுல இருக்கிறதுலாம் கிடையாது. நிர்பந்தத்துல உட்காரக்கூடிய மக்கள் பல உண்டு. வழியில் என்ன செய்ய சும்மா அதற்கு அமைப்பு பிடித்தான். இதுவே பெருநாள் கொள்கை மாதிரி இருந்தால், ஈதுடைய கொள்கை மாதிரி இருந்தால், ஃபர்ஸ்ட் கொள்கை அப்புறம் பயான் அப்படின்னு என்ன இருக்கும்? பெருநாள் கொள்கை நடக்கும், அதெல்லாம் நடக்கும். என்ன நடக்காங்க? தொழுகிற வரைக்கும் தான் மக்கள்கிட்ட சபர் பார்க்க முடியும், பொறுமையை பார்க்க முடியும். தொழுது முடிச்ச உடனே எல்லாம் நினைச்சுவாங்க. அந்த இடத்திற்கு என்று ஒரு சில மரபுகள் உண்டு.
தொழுவிட்டு போகணுங்கிறது மரபு. நீங்க பயான் கேட்கறீங்க பரவாயில்லை, துவாவை கேட்கணும். எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்த மக்கள் என்ன செய்வாங்க, நின்றுவாங்க. நீங்க பார்க்கணும், அதே மக்கள் தான் தொழுகைக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் இருந்த சபர், அதில் இருந்த பொறுமையை தொழுகைக்கு பிறகு அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. என்ன காரணம்? ஜும்மாவுடைய அமைப்பு பார்த்தா முதலில் பயான், அடுத்து தொழுகை. இது அப்படியே ரிவர்ஸ் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மக்கள் இருக்க மாட்டாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மால் குறைந்தபட்ச அந்த அளவில் கூட நாம் சபரை பாதுகாக்க முடியாத மக்களாக இருக்கிறோம். ஈமானை பொறுத்தவரையில் அதை கூடுகிற குறைகிற பக்குவம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இது போன்ற எல்லா அவைகளிலும் இருந்த அவர்கள் கொஞ்ச நேரம் சும்மா பள்ளியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு யாரையாவது கண்ணில் பார்த்தா கூடுவாங்க, வாங்க இங்க வாங்க, தாய் நுபிஸா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஈமானை அதிகரிப்போம், ஈமான் கொண்டு போவோம், இப்படி சொல்லுவாங்க. தாய் நுபிஸா, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசிட்டு போங்க, ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்து ஈமான் கொண்டு விட்டு செல்வோம் என்ற வார்த்தையை அவர்கள் பிரயோகிப்பார்கள். அவங்க ஆட்சியம் கிடையாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில் அமர்ந்து கேட்கிற, சபையில் அமர்ந்து எல்லா விஷயங்களிலும் சந்தேகங்களை தெரிந்து கொள்ளுகிற எல்லா வாசம் அவர்களுக்கு உண்டு. ரசூலுல்லாஹி காலத்துக்கு பின்னாடி இல்லை, ரசூலுல்லாஹி காலத்திலே. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் தாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, தாங்கள் கொண்டிருக்கிற அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதை சரியான முறையில் நிர்வகிப்பதற்காக அவர்கள் நிறைய முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி அவர்களுக்கு பயனளித்தது. நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சி என்ன? இது வந்தாதா? பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறோமே, இரவு தொழுதுமே, நீங்க பார்க்கல, இந்த பள்ளிவாசல் ஃபுல்லா தொழுதுனாங்க, இது போதாதா? எல்லா ஏரியாக்களையும் பள்ளிவாசல தொழுகிறாங்களே, இதை கொண்டு ஈமானை நிர்வாகம் செய்ய முடியுமா? முடியாது. அதற்கு நிறைய முயற்சிகள் தேவை. சஹாபாக்கள் நிறைய முயற்சி எடுத்தார்கள். தாங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, பிடித்து வைத்துக் கொள்வதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் அதில் ஏறுமுகமாக இருக்கும் பொழுதும் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த யதார்த்தத்தை புரிந்திருந்தார்கள். அதுக்கு காரணத்தை சொல்றாங்க பாருங்க. الجد بن عبد الله رضي الله عنه قال كنا مع النبي صلى الله عليه وسلم ونحن فتيان خزاوة. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க பாருங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் கூட இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்தாங்க, எல்லோரும் யங்ஸ்டர்ஸ், அதிலும் குறிப்பாக ஒத்த வயதுடையவர்கள், ஃபித்யான் ஹஸாவா, ஒரு வயதுடைய யங்ஸ்டர்ஸ். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, தஅல்லமனா al-ஈமான் قبل ان نتعلم القرآن. நாங்கள் குர்ஆனை படிப்பதற்கு முன்பாகவே ஈமானை படித்திருந்தோம். குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே ஈமானை படித்தோம். ثم تعلمنا القرآن. ஈமானை படிச்சிட்டு தான் குர்ஆனையே படிச்சோம். فازددنا به ஈமானா. அதனால தான் எங்களுக்கு ஈமான் அதிகரித்தது. புரியுதா? அவர்கள் ஈமானை அதிகரிப்பதற்குண்டான சான்சஸ் எடுத்துறாங்க. அதான் சொல்றாங்க, நாங்க முதலில் ஈமானை படித்தோம், அதற்கு பிறகுதான் குர்ஆனை படித்தோம். அப்புறம் தான் எங்களுக்கு குர்ஆனை எப்படி படிக்கணும்னே தெரிஞ்சது. ஏன்? குர்ஆனுக்கு என்று ஒரு இயல்பு உண்டு. அந்த இயல்பை நம்ம இடத்திலே படிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் தெரியுமா இல்லையா? குர்ஆனுடைய இயல்புகளை சொல்கிறது. சூரா அன்ஃபாலுடைய 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிர அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆனுடைய யதார்த்தம் சரியான முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற முஃமினாக இருந்தால், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் ஸாதத்துஹும் ஈமானா வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுங்கும்.
ஃபர்ஸ்ட் கேட்டகரி. குர்ஆனை ஓதினால் உள்ளம் நடுங்கும். வையா குல்லியத் அலைஹிம் ஆயாத்தும் ஸாதத்துஹும் ஈமானா. அவர்கள் குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் என்ன செய்யும்? ஈமான் அதிகரிக்கும். இந்த ரெண்டினுடைய அடிப்படையை சஹாபாக்கள் தெரிந்திருந்தார்கள். ஈமான் அதிகப்படுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். அவர்களுக்கு குர்ஆன் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தது. பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தது. அதை புரிஞ்சுட்டாங்க. நம்ம என்ன செய்யல? அது தெரிஞ்சுக்கல. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பலகீனங்களுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஈமானிய குறைபாடுதான். நாம் குறைந்தபட்சமாக இந்த குறுகிய காலகட்டத்தில் கூட முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு நாள், செகண்ட் நாள், மூணாவது நாள் நாம் ரமலானுடைய மாதத்துடைய ஆரம்பத்தில் இருந்த நிலையை இந்த 9வது நாளை பார்க்க முடியல, கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் வச்சுக்க முடியல. ஏன்? என்ன காரணம்? ஈமானுடைய யதார்த்தம் அது கூடும், அது குறையும். அதை கூடுகிற நேரத்தில் கூட்டுவதற்குண்டான வழிகள் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிறோம். சஹாபாக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மாற்றங்களை மிக தெளிவாகவே தெரிந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்திகளில் ஒன்று, மா மின் அஹதின் யமூத் இல்லா நஹீனா. இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற எல்லோரும் மரணிக்கிற நேரத்தில் அவர் சங்கடத்தோடு தான் மரணிக்கிறார். மரணிக்கிற ஒவ்வொருத்தரும் சங்கடத்தோடு தான் மரணிக்கிறாங்க. காலு ஒமன் நதாவத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன சங்கடம் நினைக்கிறாங்க? அப்படி என்ன மரணிக்கிற எல்லாரும் சங்கடத்திலேயே மரணிக்கிறாங்கன்னா என்ன சங்கடம் யா ரசூலல்லாஹ் நினைக்கிறாங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்கான முஹ்சினன், அவர் ஒரு நல்லவராக இருந்து தொழுது நோன்பு வைத்து குர்ஆனை ஓதி நல்ல ஒரு முஹ்சினாக அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல அடியானாக வாழ்ந்து அவர் இந்த உலகத்திலே மரணித்திருந்தார். அவருடைய பிரச்சனை என்னவா இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் ஐயக்கூன இஸ்தாதா. அவருடைய டென்ஷன் என்னவா இருக்கும்னா, மௌத்தான பிறகு அவருடைய எல்லா சங்கடத்துக்கும் ஒரே காரணம், சரி இன்னும் கொஞ்சம் தொழுதுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் தர்மம் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நோக்கு சேர்த்து வச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் குர்ஆன் ஓதிருக்கலாமே. இதுதான் அவருடைய வருத்தமாக இருக்குமா? இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ்ந்தவருடைய கடைசி முடிவும் கூட சங்கடத்தில் தான் முடியும். அந்த சங்கடத்துக்கு உண்டான காரணம் என்னவென்றால், இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற அந்த சங்கடத்தோட அவர் இருப்பார். யார் இந்த உலகத்தில் எந்த நன்மையும் செய்யாமல், குர்ஆனை ஓதாமல், தொழாமல், நோன்பு வைக்காமல், திக்ர் செய்யாமல், பாவ மன்னிப்பு கேட்காமல் ஒரு பாவியாக யார் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, தப்பு, திருட்டு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், வட்டி, மது, சூது போன்ற எல்லா விஷயங்களிலும் யார் இந்த உலகத்தில் மூழ்கி கிடந்தாரோ அவருமே ஒரு வருத்தத்தில் தான் இருப்பார். அவருடைய வருத்தம் என்ன? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்கான முஸ்லிம் என்னதுமே அல்லாஹ் யகூன நஸா. தெரிஞ்ச அன்னைக்கே விட்டுக்க கூடாதா? தெரிஞ்ச அன்னைக்கே விட்டுக்க கூடாதா? இது பாவம்னு தெரிஞ்சு செஞ்சிருந்தனே, அதனுடைய விளைவினை நான் இங்கே தள்ளப்பட்டு விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லுங்க, இந்த உலகத்துல பாவம் செய்கிற ஆரம்பத்துடைய நிலையிலேயே என்ன செய்யணும்? அது பாவம்னு தெரிஞ்சிடணும். யாருடைய உள்ளம் ஃபீ குலூபிஹிம் மர்த், குர்ஆன் சொல்றாரு, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ ஃபஸ்தாது மரமா, அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நோயை அதிகப்படுத்திட்டே இருப்பான். அந்த நோய் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இது மாதிரி ஒரு டைம் இருக்குது, நம்ம செஞ்சது ஏதாவது ஏற்றுக்குவான்? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம்? இந்த உலகத்தில் நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாம் கொடுத்த எல்லா தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாம் செய்த எல்லா ஹஜ் உம்ராக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
ரசூலுக்கோ இல்லாத உத்தரவாதம் எங்க நமக்கு இருக்குது? ரசூலுக்கு கேரண்டி இல்லையே. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உறுதிப்பாடு இருந்த காரணத்தினால்தான், அந்த சந்தேகத்தோட இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு தாங்கள் செய்கிற எந்த நன்மையுமே பெருசா தெரியல. பத்தர இன்னும் பத்தர இன்னும் பத்தர. நான் சொல்ல என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்ய சொல்லுங்க, என்ன செய்ய சொல்லுங்க கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ஈமானை சரியான முறையில் நிர்வகிக்க பழகியிருக்கிறோமா? சஹாபாக்கள் எப்படி அதை நிர்வாகம் செய்தார்கள்? அவர்கள் அதை நிர்வாகம் செய்வதற்கு தன்னோடு சேர்ந்து இருக்கிற மிகப்பெரிய துணையாக அவர்கள் எதை எடுத்துக்கொண்டார்கள்? குர்ஆனை தவிர வேறு எதுவும் இல்லை. குர்ஆனை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் பக்கபலமாக வைத்திருந்தது குர்ஆன் மட்டும்தான். ஹதீஸை நீங்க பார்க்கலாம், நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஈமான் கொஞ்சம் சரணம் ஏற்படுகிற நேரத்தில் டக்குனு பூஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வசனம் அவங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். நான் சொல்ற ஒரு வசனம் நசாயி பதிவு செய்யப்பட்ட செய்தி, பைஹக்கியில் இருக்கிறது 11833வது ஹதீஸ். ஒரு நபர் சொல்றார், சஹாபி சொல்றார், ஒரு இடத்தை அப்படியே மார்க் பண்றாரு. என்ன சார், ஒரு இடத்தை அப்படியே மார்க் பண்ணி அவர் சொல்றார், ஹாதா மகாம அஹீக தனிபத்தாரி. அது ஒரு வித்தியாசமா இருக்குமா இல்லையா? எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது டக்குனு நிப்பாட்டுறாங்க, நில்லுங்க, இந்த இடம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க, தெரியலையே, இந்த இடத்துக்கு என்ன இருக்கு, அந்த இடத்துக்கு என்ன இருக்குது சொல்றாங்க. ஹாதா மகாம அஹீக தமீபத்தாரி, நம்முடைய சகோதரர் தமீபத்தாரியுடைய இடம் இந்த இடம் அப்படிங்கிறார். ஏன் அவருக்கு எனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அவர் சொல்றார், صلى ليلة حتى أصبح أو قال اقرأ آية يرددها ويبكي. நான் ஒரு நாள் இந்த வழியில வரும் பொழுது திடீரென்று பார்த்தேன், அவருக்கு உட்கார்ந்து ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி அழுது கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப ஓதி அழுது கொண்டிருக்கிறார். சூரா ஜாஃபியாவுடைய 21வது வசனம். எனக்கு என்ன பண்றாரு புரியல. நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறார், அழுகிறாரு, ஓதுறாரு, அழுகிறாரு, ஓதுறாரு, ஒரே வசனத்தை. அவர் டைம் சொல்றாரு, எவ்வளவு நேரம் இதை செஞ்சாரு, எவ்வளவு நேரம் ஒரே வசனத்தை ஓதி ஓதி அழுதுகிட்டே இருந்தாரு, எவ்வளவு நேரம் செஞ்சாருன்னு சொல்றாரு. ஹத்தா யுஸ்பஹ். நான் அவரை நேற்று பார்த்தேன், பகல் வரைக்கும் அவர் அதே செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அந்த வசனம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணது எங்க? இந்த ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அம் ஹஸிபல்லதீன இஜ்தரஉ ஸய்யிஆத் அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவங்களையும் தவறுகளையும் செய்கிறார்களோ, குற்றங்களையும் அநியாயங்களையும் செய்கிறார்களோ அவங்களும், யாரெல்லாம் நன்மைகளை செய்கிறார்களோ அவங்களும் நாளை மறுமை அல்லாஹ் ஒரே இடத்தில் வைத்துக் கொள்வான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? அப்படி நல்லா வாழ்க்கிறான். அவருக்கு தமீபுத்தாரி தன்னுடைய வாழ்நாளில் செய்த எல்லா பாவங்களையும் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நிறைய செஞ்சிருக்கிறோமே, நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை நல்லவர்களோடு ஒன்று செலுத்துவானா அல்லது பாவியோடு ஒன்று செலுத்துவானா என்ற அந்த பதட்டத்தில் அந்த ஒரு இரவு ஃபுல்லா என்ன செய்யறாரு, ஒரே ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி ஓதி அழுது கொண்டிருக்கிறார். யோசிக்கலாம், கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போனது. அவருடைய ஈமானை சரி செய்கிற இடத்தில் குர்ஆன் பெரும் பங்காற்றியது. நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் நம்முடைய ஈமானை சரி செய்வதற்கு எந்த இடத்துல பிரயோஜனப்பட்டிருக்கு யோசிக்கணுமா இல்லையா? ஈமான் அதற்கென்று ஒரு தன்மை இருக்கா இல்லையா? அல்லாஹ்வை படிக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் சில நேரங்கள்ல fraction of second என்ன செய்றாங்க,
ஈமானிய மாற்றல் ஏற்படுகிறது. அதன் மூலமாக பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார்கள். ஒரு ஆயத்து ஓதப்படுகிறது, ஓதுற உடனே என்ன செய்யறாரு? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். ஒன்றும் பெரிய இது சொல்லுகிற வசனம், சொல்லுகிற கருத்து இது ஒன்றும் பெருசா இல்லை. நீங்கள் விரும்பாத ஒன்றை அல்லாஹ் என்னது? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நன்மை அடையணும்னு சொன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுத்தா கிடைக்கும். இது வசனம். அடுத்த வசனம் ரொம்ப சாதாரண வசனம். அல்லாஹ் கேக்குறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. நம்ம இந்த குர்ஆன் வசனத்தை படிச்சிருக்கோம். இப்ப இந்த வசனத்தை எடுத்து படிச்சா கூட இந்த வசனம் சும்மா என்ன செய்வோம்? படிச்சுட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவருக்கு இந்த வசனத்தை உள்ளத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு ஓடி கேட்கிறார், யார் சொல்லலாம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் புரிதல் என்னவென்றால் இந்த வசனம் அல்லாஹ் கடன் கேட்பதாக சொல்லுகிறது. உண்மையில் அல்லாஹ் கடன் தான் கேட்கிறானா? அல்லாஹ் கடன் தான் கேட்கிறானா? ஆமா, அல்லாஹ் கடன் தான் கேட்கிறான். அல்லாஹ் கடன் கேட்கிறானா? ஆமா, அல்லாஹ் கடன் தான் கேட்கிறான். சரி, யார் சொல்லுங்க வரலாறு போறாரு. 15 திரும்ப வர்றாரு, யார் சொல்லலாம் இது அல்லாஹ் நான் கடன் கொடுத்ததா வச்சுக்கோங்க. என்ன செய்து கொடுக்குறீங்க? என்னோட தோட்டம் யார சொல்ல? அல்லாஹ் கடன் கேட்டவர் கொடுக்காம இருக்க முடியுமா? நான் சுத்தி கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வயிறுவாவியா சொல்றீங்க? வயிறுவாவியா சொல்றீங்க? ஆம். யா அபா ஜஹ்தா, வயிறுவாவியா சொல்றீங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ். அவர் அந்த தேதியை தூக்கி கொடுக்கும் பொழுது அது 600 பேருக்கு மரம் வந்தது. கொடுத்தது யாருக்கும் தெரியாது, தன் மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. தூக்கி கொடுத்துட்டு போய் என்ன செய்யறாரு? வெளியே போய் சொல்றாரு, நேரம் போற தோட்டத்துக்கு போறாரு. அங்க தங்குறாரு, அவர் வீடு அங்கதான் இருக்கு. நேரம் போய் என்ன செய்யறாரு? வெளியே வாங்க கூப்பிடுறாரு. உள்ள போல வெளியே நின்றுட்டு தான் கொடுத்த தோட்டத்துக்கு வெளியே நின்று செய்யறாரு. வைஃபை கூப்பிடுறாரு, வெளியே வாங்கிறாரு. அவங்க கேட்கிறாங்க, என்ன ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் வெளியே சத்தம் போட்டுருக்கீங்க? உள்ள வாங்க, நீ வெளியே வா. ஏன்? இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கடன் கேட்கிறதா சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ் கொடுத்து நல்லா பாதையை கொடுத்துட்டேன், வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி அலீம். ஒரு ஈமான் இணைப்பாடு வருங்க. இந்த மனைவி ஒரு பேச்சு கேட்கல, ஒரு பேச்சு கேட்கல. ஏன்னா அது எக்ஸ்ட்ரீமான செயல். ஈமானின் பக்குவம் இருந்தால் மட்டுமே இப்படி என்ன செய்ய முடியும்? அவங்க பேச்சு அப்படி புரிய முடியும். நம்ம வீட்டுல போய் சொல்லி பாருங்க, என்னன்னு போகும்போது பைக்ல போனோம், திரும்ப வரும்போது நடந்து வரணும். வீட்டுல போய் கதவு பேல அடிச்சுட்டு கேட்கிறான், வண்டி இங்க கொடுத்துட்டேன். பைத்தியமே, வண்டி இங்க கொடுத்தேன். யார்கிட்ட கொடுத்த? கொடுத்துட்டேன். எதுக்கு கொடுத்த? பதில் இல்லை. இதை புரிந்து கொள்கிற அந்த வேறுபட்டு இருக்கு இல்லையா, பத்தாது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சமூகத்தில் அப்படி ஈமானிய புரிதல் இருந்தது. ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணா அதை புரிந்து கொள்கிற பக்குவம் இருந்தது. அவங்க சொல்றாங்க, இதே கொடுத்தீங்கன்னு கேட்கல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பாதி கொடுத்தீங்களா, கால்வாசி கொடுத்தீங்களா? இல்ல, எதுவும் கேட்கல. இந்த வெளியே வர்றாங்க. வெளியே வந்த வழியில தன் குழந்தை ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுது, தான் சொந்த தோட்டத்தில் இருந்து. தாய் வாய்க்குள்ள கையை விட்டு என்ன செய்யறாங்க? அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வீசினாங்க. இது அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்தாச்சு, இது அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்தாச்சு. இது ஒன்று சாப்பிடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஈமானிய பக்குவம் இருக்கும். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த மனைவி கொடுத்தா அப்ரிசியேஷன் என்னன்னு சொன்னா, நீங்கள் செய்த வியாபாரம் மிகச்சிறந்த வியாபாரம், நீங்கள் செய்த வியாபாரத்திலேயே மிகச்சிறந்த வியாபாரம். அவங்க அப்படியே சொல்லுவாங்க, கட்டிட்டு படாத பாடுபடுற, கட்டின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன செய்தது புரியவே முடியல. இதுதான் நாம் அவர்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்திருக்கிற எவிடன்ஸ். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய தர்மங்களை எல்லாம் செஞ்சுக்கிற நேரத்தில்
சஹாபிய பெண்மணிகளை பார்த்து பயப்படுவோம் இல்லையா? வைஃபை பார்த்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், வீரவசனமா பேசிட்டு வந்துட்டோம், வீட்டுல போய் எப்படி சமாளிக்கிறது? இல்ல, நமக்கு நல்ல நேர்த்தியான புரிதல் இருந்தது. சொன்னா அதை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு குடும்ப ரீதியாகவே ஈமானை சரியான முறையில் நிர்வகித்திருந்தார்கள். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் நிறைய நீங்க பார்க்கலாம். அவரோடு சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் ஈமானில் எப்படி பயிற்சி பெற்றிருந்தார்கள். ஒரு சில விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்டு பெறுகிற இடத்தில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதுக்கு என்ன செய்யணும், சில ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வரலாற்று நிகழ்வை கூட உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், ஞாபகப்படுத்துறேன். இந்த வரலாற்று நிகழ்வில் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக வருகிற வரலாறு. ஆயிஷா அவர்கள் புனையப்பட்ட ஒரு செய்தி வரலாறு கேள்விப்பட்டிருக்காங்க தெரியல, கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த செய்தி ஞாபகப்படுத்திங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு போய் திரும்பி வரும் பொழுது முன்னாடி சொல்ல போறாங்க, பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுதுல பல்லக்கு செய்றாங்க, தூக்கி கொண்டு வர போறாங்க. வர வழியில கொஞ்ச நேரம் அசதியாக இருக்கும் செய்றாங்க. இரவு நேரத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க தூங்குறாங்க. ஹவுதஜ் அப்படிங்கிறனால 4 சீடு செய்து திரையில போட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பொறுத்தவரையில அவங்க ரொம்ப ஸ்லிம்மானவங்க. அவங்க அந்த பல்லக்குல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெரியவர் என்ன செய்யாது, தூக்கம் அவங்களுக்கு வைக்க தெரியாது, தூக்கி வைக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது ஆயிஷா அந்த பகலுடைய நேரத்துல அதிகாலை நேரத்துல என்ன செய்யறாங்க, ரெஸ்ட் ரூம் போறதுக்காக இந்த பல்லக்குல இறங்கி என்ன செய்யறாங்க, வெளியே போறாங்க, தூரமா போறாங்க, கடனை முடிப்பதற்காக வேண்டி போய் திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, பல்லக்கு கிளம்பிட்டாங்க. அந்த கூட்டம் அப்படியே போயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கூட்டத்தோடு வந்திருந்தார்கள். அந்த கூட்டம் முன்னாடி போயிடுச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, தனியா மாட்டினாங்க. அவங்க உள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, செக் பண்ணணும். ஏன்னா தூக்கும் போது தெரியுமா இல்லையா, உள்ள இருந்தாங்கன்னா என்ன செய்யும், வெயிட் மூலமா தெரிஞ்சிருக்கும். ஆயிஷா ரொம்ப ஸ்லிம்மானவங்க, வெயிட்ல தெரியல. அவங்க தூக்கி கொண்டு போயிட்டாங்க. இவங்க போய் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. அப்படி அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, போனவங்க அங்க போய் பார்ப்பாங்க, நான் இல்ல திரும்பி வருவாங்க, வந்து மறுபடியும் தேடக்கூடாது அப்படிங்கிறனா அப்படியே அங்கேயே உட்காந்துறாங்க. அங்கேயே உட்கார்ந்து டயர்ட் ஆகி தூங்கிடலாம். போர்க்குளத்தினுடைய நடவடிக்கைகள் உண்டு. எல்லாம் போனாங்கன்னா பின்னாடி என்ன செய்வாங்க, வர வைப்பாங்க. அவர் பேர் சஃபான் இப்னு முஅத்தல். அவர் என்ன செய்யறாங்கன்னா, பின்னாடி என்ன செய்யறாங்க, யாராவது விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க, செக் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மாதிரி டெக்னாலஜி இல்ல, எதையாவது விட்டுட்டு பறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத செக் பண்றதுக்காக என்ன செய்யறாரு, பின்னாடி வர்றாரு. வர்ற வழியில் தூரமாக இருந்து பார்க்கிறார், ஒரு ஆள் இருக்கிறது தெரியுது. கிட்ட நெருங்கி வர 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 வந்து பார்க்கிறாரு. பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, ஆயிஷா சொல்ற ரிப்போர்ட் பண்றாங்க, நான் சஃபான் இப்னு முஅத்தல் பேசியதாக என்னுடைய காதில் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரலியல்லாஹு தனியா உட்கார்ந்து விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத டென்ஷன். அதில் சத்தமாக அவர் சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொன்ன உடனே என்ன செய்றாங்க, அவங்க கண்ணை எரிச்சு பார்க்கறாங்க, முகத்தை மூடுறாங்க. அதற்கு பிறகு சரியா இங்க உட்கார்ந்துக்கிறீங்க, இல்ல நான் போயிட்டு வந்தேன், எல்லாரும் போயிட்டாங்க, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சஃபான் இப்னு முஅத்தல் என்ன செய்றாங்க, அதே பாதையில் மதீனா நோக்கி போறாங்க. இவங்க போய் சேர்றதுக்கு முன்பாக மதீனாவில் ஃபித்னா கிளம்பி விட்டது. என்ன ஃபித்னா, ஆயிஷா ரலியல்லாஹு வரல, அவர்கள் மீது இட்டு கட்டி தவறான வார்த்தைகளை சொல்லி அவதூறாக பேசிவிட்டாங்க. யாருடைய தூண்டுதல், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவன் இட்டு கட்டி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டான். அவங்க வந்து சேர்வதற்கு முன்பாக பிரச்சனை சூழ்ந்து விட்டது. எல்லா இடத்துலயும் அங்க 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 அப்படி என்ன செய்வாங்க, பொதுவா அப்படித்தானே.
ஒரு நல்ல விஷயம் என்ன செய்யாது, சமூகத்தில் ஸ்ப்ரெட் ஆகாது. பரவாயில்ல, ஒரு கெட்ட விஷயமா தான் என்ன செய்யும், அதை ஸ்ப்ரெட் பண்றது இது எல்லாருடைய பிரதானமான வேலை. உனக்கு தெரியுமா, மெனக்கெட்டு போக முடிச்சிருக்கும். உனக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு நடந்தது தெரியுமா, உனக்கு தெரியாதா? இதெல்லாம் 1 மாசம் ஆச்சு, ஊழை எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்ன தவிர. என்ன செய்வாங்க, இதை மெனக்கெட்டு சொல்லக்கூடிய அளவு உண்டு. இப்படி வதந்தியாக பரப்பிய அந்த இடத்துல மதீனா முழுக்க அது பரவிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுறது தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலையும் சொல்லணும், அல்லாஹ்விடத்திலிருந்து பதில் வராமல் எந்த பதிலையும் பேச ரெடியா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலையை கழிக்கிறார்கள். வந்த பிறகுதான் செய்தி அப்படியே தெரியுது. ஆயிஷா வரைக்கும் தெரியாது. வந்த பிறகுதான் இப்படி ஒரு பேச்சு அடிபடுகிறது தெரியுது. ஆயிஷா அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஆயிஷா வீட்டுக்கு போறோம், தேம்பி அழுகுறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி பரவுகிறது. ஒரு கட்டத்தில் எல்லோருடைய ஒரு மக்கள் ஆலோசனை வருகிறது. சொன்னா உங்களுக்கு எழுது, இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வசுவாசம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், தான் கூட செய்யலாம். யாரும் சொன்னாங்க சொல்லி இப்படி செய்தி பரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது தெரியாமல் இருக்காங்க. ஒரு கட்டத்துல 30 நாட்களுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த நிகழ்வை நீங்கள் படித்தால் சுப்ஹானல்லாஹ் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அழுது சொல்றாங்க, உன்னுடைய அழுகை எப்படி இருக்கும்னா, கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா, இந்த டிராப்ஸ் தெரியாது, அவ்வளவு வேகமா கண்ணீர் விழுந்துட்டே இருக்கும். அழுது போட்டு ட்ரெஸ் எல்லாம் நினைச்சு போகும், அப்படி அழுவாங்க. அந்த அளவுக்கு அழுதார்கள். அழுகையினுடைய உச்சத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்தார்கள். போய் அப்படி நேரம் படுக்கை விழுந்து அழுவாங்க. ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ஆயிஷாவுடைய தாய் தந்தை 2 பேருக்கு மத்தியில ஆயிஷா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படி அமைதியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவங்க கூட சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, வாங்க முன்னாடி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பாருங்க ஏதாவது தவறு நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவங்களை செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அழுறாங்க, தேம்பி அழுறாங்க. சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க கேட்கிறாங்க. ஆயிஷா ஒண்ணு சொல்லல, கேட்கிறாங்க. ஆயிஷா வாப்பாட்டை உமாட்டை கேட்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக யாரும் எதுவும் பேச முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொல்ல அவங்க ரெடியா இல்லை. ஆயிஷாவுடைய தாயும் தந்தையும் பேசுவதற்கு தயாராக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஈமானுடைய உச்சபட்ச நிலையை நீங்க பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் ஆதரவாக இருப்பது ஒன்று கணவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபேவரா பேசணும்னு நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாரு. அடுத்தது தாயும் தந்தையும் யாரும் எந்த பதிலும் சொல்லாத அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியாக இருந்து தேம்பி அழுதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி பேசி பார்த்து அழுது கடப்பட்டு போறாங்க. அடுத்த நாள் காலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புனிதமானவர் இட்டுக்கட்டு சொல்லப்பட்டிருக்கிறது செய்தி அப்படின்னு சொன்ன செய்தி. சூரா நூறுடைய வசனங்கள் 20, 21, 22, 23 அந்த வசனங்கள் என்ன செய்து அப்படி இறக்கி விடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நாளைக்கு அப்புறம் அப்பதான் சிரிக்கிறாங்க. ஏன்னா குற்றச்சாட்டு யார் மீது இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மீது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது. 30 நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு தான் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அபிஷேக் வாசனத்தை பாருங்கள், ரஹான வாசனம். யா ஆயிஷா அபிஷேக் பொறுமையாக இருங்கள். இஹ்மதில்லாஹ் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. فكان اول كلمه تكلم بها ان قال لي يا عائشه احمد الله الله புகழ்ந்து கொள்ளுங்கள். கது
நீங்கள் நிரபராதி என்று அல்லாஹ் உங்களை நிரபராதி என்று சொல்லிவிட்டான். உங்களுக்காக அல்லாஹ் இறைவன் வசனத்தை இறக்கி இருக்கிறார். செய்தி கேட்ட உடனே ஆயிஷா படுத்து ஆயிஷா எழுந்திக்கிறான். நல்ல கவனிங்க. எழுந்த உடனே அபூபக்கர் எல்லாரும் சரி, அவருடைய துணைவியரும் சரி, மூர்மானும் சரி சொல்றாங்க, ரசூலா வந்திருக்கிறாங்க, போங்க போய் முதல்ல ரசூலாட்ட பேசுங்க. 30 நாளைக்கு நம்ம ரசூலா இப்பதான் வந்திருக்கிறாங்க, இப்பதான் அவங்க பேசுறாங்க, போய் பேசுங்க அப்படின்னாங்க. நான் பேச மாட்டேன். நான் இந்த நேரத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் புகழ்வதற்கு தயாராக இல்லை. நேரா போறாங்க, சஜதால விழுந்தாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுடைய சூழல் என்னன்னு சொன்னா, ஈமானிய வெளிப்பாடு முழுவதுமாக தெரிகிற இடம் அது. ஏன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர நம்மை பாதுகாக்கிற, நம்மை நிரபராதியாக நாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை திட்டவட்டமாக புரிந்திருந்த காரணத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய சஹாபிய பெண்களுடைய உச்சபட்ச நம்பிக்கை. அவங்க ரசூலாட்ட போய் அழுது கேட்கிற, நான் குதிரை நான் செய்யறேன், என்னடே அப்படி சொல்றீங்க, நீங்க என்ன உங்களுக்கு எப்படி சந்தேகப்படாத ஒரு வார்த்தையை அவங்க கேட்கல. பாப்பாட்டையும் உம்மாட்டையும் நான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்காம தயாராகல. அல்லாஹ் என் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான் நம்பினான். ஆனா சொல்றான், எனக்கு ரிசல்ட் வரும் தெரியும், ஆனா குர்ஆனில் அல்லாஹ் எனக்காக வசனத்தை இறக்குவான் நான் நம்பவே இல்லை. எனக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்கி அருளி நான் நிரபராதி, குற்றமற்றவர், அப்படிப்பட்டவர், என் மீது சுமத்தப்பட்டதெல்லாம் அபாண்டம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபித்திருக்கிறான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் அவ்வளவு நம்பலாம். இந்த உலகத்தில் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதியாக நம்பினார். அதற்கு அல்லாஹ் ரிசல்ட்டிங் கொடுத்தான். நம்ம அப்படி இல்லை. நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு பிரச்சனையாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வோம்? ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவை. 12ஆம் தேதி சீட்டு விடுவோம் நினைச்சோம், விடுகலை. என்ன செய்வோம்? அந்த பண தேவைக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் எடுத்து பார்ப்போம். இவன் நல்ல காலத்தில் தர மாட்டான், அவசரமான தரவா போறான் அப்படி விஷயத்தை பார்த்து மாமாவை கேட்டு போக முடியாது. டக்குன்னு ஃபோன் அடிக்கிறது, கேட்டு பார்க்கணும். 5 லட்சம் ரொம்ப சீட் ஒன்று நினைச்சேன், விடுகிற இதாவது பார்த்து கேட்டு பண்ணது மாமா, அவங்களுக்கு காசு இல்லை, இப்போதைக்கு கூப்பிடாத, அடுத்த மாசம் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லி நாம் இப்படி யாராவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணா அந்த 10 பேருடைய ரிஜெக்ஷனுக்கு பிறகு கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்க, எவ்வளவு எல்லாம் முடியும், எல்லா முயற்சி பண்ணிட்டேன் ஆகலாம், எல்லா முயற்சி பண்ணிட்டேன் ஆகலாம், யாருமே தவிர முடிஞ்சா நீயாவது கூடியாகலாம், முடிஞ்சா நீயாவது கூடியாகலாம். இதுதான் நம்முடைய ஈமானுடைய நிலை. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், யாரும் தரல, முடிஞ்சா நீ கூடியாகலாம். இப்படி அல்ல நல்லா தருமானம், முடிஞ்ச நீ முடியாத தருவானா? நம்முடைய ஈமானுக்கும் சஹாபாக்கள் ஈமானுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் தான் தந்தான், ஒரு வழி இல்லை, கேட்டு வாங்கிட்டாங்க. நம்ம என்ன செய்யறது? நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் மாமா மேல, அப்புறம் சின்னதா மேல, அப்புறம் ஃப்ரெண்டு மேல, அப்புறம் இப்படி லிஸ்ட் வந்து கடைசியில என்ன செய்யறது? அல்லாஹ் மேல. வலா தஜ்அலில்லாஹ அஹ்வலின் நாதிரீன், வலா தஜ்அலில்லாஹ அஹ்வலின் நாதிரீன். நீங்கள் கேட்பதிலேயே ஆக மோசமாக அல்லாஹ்விடத்தில் செய்யாதீங்க, கேட்காதீங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் திரும்ப ரிசல்ட் கொடுத்து என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே சஹாபாவோட செய்யறோம், பார்க்கிறோம். ஓ, இது ஏதாவது நடக்கிறோம்டா 1400 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் நடக்கும். இல்ல, நான் சொல்றது உதாரணம் உண்டு என்றால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹயாத், அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை நீட்டி கொடுத்தால் உங்களால முடிஞ்சதை நீங்க என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு போங்க. நான் சொல்லுகிற பெயரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பெயர் யூசுப் அல்-குதைரி. இன்றைக்கு இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார். பெயர் யூசுப் அல்-குதைரி. அவர் என்ன ஸ்பெஷல்? அவர் ஒரு யமனை சார்ந்தவர், ஒரு யமனி.
மதீனால வந்து செட்டா இருக்கிறார். வறுமைனா என்னன்னு முழுசா படிச்சவர், ஏழ்மைனா என்னன்னு முழுசா படிச்சவர், பசினா என்னன்னு முழுசா படிச்சவர். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. வறுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, பசி இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் கையெழுத்து வாசித்தார். யா அல்லாஹ், மதீனாவில் நான் வாழ விரும்பி வாழ்ந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஊர் ரசூலுல்லாஹ் இங்கதான் வாழ்ந்தாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மதீனாவில் நான் வாழ்ந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நிறைய பசியும் வறுமையும் பார்த்துட்டேன், நிறைய ஏழ்மையும் பார்த்துட்டேன். என்றைக்காவது என்னை ஒரு நாள் நல்ல தன்னிறை உள்ள மனிதராக மாற்றினான், பொருளாதாரம் எனக்கு தேவை போக நீ எனக்கு தந்தான், இந்த உலகத்துல என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அல்லாஹ், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். இப்படி அவர் துஆ செய்தார். சுப்ஹானல்லாஹ் அலீம். எனக்கு இந்த நபரை இப்ப லைவா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. என் நண்பர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு சுபத்துக்கு பிறகு என்ன மீட் பண்றாரு. ஷேக், இன்னைக்கு ஒரு லஞ்சுக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், ஒரு விருந்துக்கு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை கூப்பிட்டுருக்காங்க, என்ன கூப்பிடல, கூப்பிடாததுக்கு நான் எப்படி வர்றது? இல்ல ஷேக், இது பொது அழைப்பு, இது பொது அழைப்பு, எல்லாரும் போலாம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் போலாமா, வித்தியாசமா இருக்கிற யாருங்க, நீங்க வாங்கிட்டு வரீங்களா? இல்ல இல்ல, ஒரு ஷேக் காலையில கூப்பிட்டாரு, அந்த விருந்துக்கு தான் உங்களையும் கூப்பிடுறாரு, என்னன்னு கிளியரா சொல்லுங்க அப்படிங்கிற. அப்பதான் அவர் சொல்றாரு, ஷேக் அவர் பேர் யூசுப் அல்-உத்தைலி, அவர் பேர் யூசுப் அல்-உத்தைலி. அவர் இன்று காலை என்னை மதீனா மஸ்ஜித் நபவியில் வைத்து மதியான விருந்து வீட்டில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், வாங்கன்னு சொன்னார். உங்க கூட யாராவது இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நான் அதனாலதான் உங்களை கூப்பிடுற, வாங்க போலாம். சரி, போறது இருக்கட்டும், அவரை பத்தி முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்படி விஷயத்தெல்லாம் அவர் சொல்றார். ஒரு ஏழ்மையாக இருந்து பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அல்லாஹ் அவரை இன்றைக்கு மதீனாவுடைய பணக்காரராக வைத்திருக்கிறார். அல்லாஹ் கேட்டார், கூடியாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அன்றிலிருந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தினந்தோறும் டெய்லி 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு டெய்லி என்ன செய்யறாரு, ஃபுட்ட கொடுக்குறாரு. அந்த பிளேட்ல சகன்ல பார்த்தாங்கன்னா ஒட்டகம், மாடு, ஆடு எல்லாம் மந்தி டெய்லி இருக்கும். டெய்லி கெஸ்ட் இருப்பான். அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறார், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மதீனா ஹரம்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரு போய் அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் 10,000, 12,000, 15,000 சில புக் வாங்கி கொடுப்பார் படிக்கிறதுக்கு. இலவசமா என்ன செய்யறாரு, இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறார், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறார், காலேஜ் எல்லாம் வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ் அலீம். ஒவ்வொரு வாரத்தினுடைய ஜும்மாவில் 212 இந்த கேட்டுக்கு பாத்ரூம் கீழே நீங்க போனீங்கன்னா இவருடைய பஸ் நீங்க கூட்டிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு எல்லாத்தையும் சாப்பிட வச்சு திரும்ப என்ன செய்வாரு, திரும்ப வந்து ஹாம விடுவான். டெய்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாரும் சமைக்கிறது இல்லை. மஸ்ஜித் நபவியில இருந்து சரியா 4 கிலோமீட்டர் வாதி அல்-அகீக் அப்படிங்கிற ஏரியால இருந்து அந்த ஏரியா இருக்கிற யாரும் சமைக்க கூடாது. எல்லா வீடுகளுக்கு போய் பர்சனலாவே சொல்லியிருக்காரு, நீங்க சாப்பிடும் போது எங்க வீட்டுல இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. அவர் வீடு எப்படி வச்சிருப்பாரு, நான் நேரில் போய் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். அவர் வீடு எப்படி இருக்கும்னா, பெரிய ஒரு ஹால் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஹால் என்ன செய்யும், பர்மனண்டாவே இருக்கும். அதற்கு பணி செய்வதற்கு 40-50 பேர் இருப்பாங்க. நாம் உள்ள போகும் பொழுது நம்மள என்ன செய்வாங்க, கெஸ்டா ரிசீவ் பண்ணுவாங்க. பர்ஹாபன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு சுப்ஹானல்லாஹ் அலீம். அங்க சாப்பிட்ட பேரித்த பழத்தை என் வாழ்நாள் எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. அவர் பரிசுத்தா அவர் தோட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த தோட்டத்தில் வச்சிருக்கிற பேரிச்ச பழம் எல்லாரும் சாப்பிட கொடுப்பாரு, ஜம்சம் தண்ணி கொடுப்பாரு, எல்லாத்தையும் பஃபு வச்சு அடிச்சு கொடுப்பாரு. ஒரு பெரிய ஹரம்ல இருக்கக்கூடிய இமாம்கள் மட்டும், மதீனாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய இமாம்கள் கூப்பிட்டு வந்து குர்ஆன் ஓத வச்சு, குர்ஆன் காம்படிஷன் வச்சு கிளாஸ் எடுத்து யாராவது குர்ஆன் அழகா ஓதுனா அவங்களுக்கு தங்க நாணயம் கிஃப்ட் இப்படி எல்லாம் கொடுப்பாரு. இதை தாண்டி தினந்தோறும் மதியம் இரவு 2 வேளை புஜ்ஜாக்களுக்கு சாப்பாடு டெய்லி கொடுக்குறது. சுப்ஹானல்லாஹ் அலீம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரே பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னை இன்றைக்காவது தன்னிறைவாக மாற்றினார், நான் கொடுக்கிறேன். கொடுக்கிறாரு. அவரை பற்றி வருகிறது, அவர்
நேரடியாகவே வந்து அழைப்பு கொடுப்பாராம். நான் நேரில் போய் பார்த்திருக்கிறேன். அழைப்பு நேரடியாக பார்க்கலாம். அவர் சுபுகிற வாதி அக்கீக்கு வந்து நடந்தே வருவாராம். 4 கிலோமீட்டர் நடந்தே வந்து மஸ்ஜித் நபவியில் வந்து சுபு தொழுத பிறகு எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து திரும்ப வீட்டுக்கு போயிடுவார். சுப்ஹானல்லாஹ், யோசிக்க நாம் தலைப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்துல தான் நடக்கும், இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறாங்க மாதிரி, இன்னைக்கு இருக்கிறாங்க ஈமான் பக்குவப்படுத்தப்பட்ட மக்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பூர்த்தி செய்ய முடியாது என்று அல்லாஹ்வால் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட மனிதர். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஈமான் கூடுகிற குறைகிற தன்மை உண்டு. நாம் நம்முடைய ஈமானை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் அதற்கு மிகச் சிறந்த அருள் மருந்து, நிவாரணி. குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தொழுகை ஹதீஸ்ல சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தொழுகைக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த தொழுகையில் என்ன செய்வாங்க, சமித்து நஷ்ஜம். சஹாபாக்கள் சொல்றாங்க சமித்து நஷ்ஜம் அப்படின்னா இந்த தொழுகையில ஓதும் பொழுது அழுது அந்த தொண்டை கரகரம் வருமா இல்லையா, அந்த வார்த்தை ஓத முடியாம அந்த தடுமாறி வருகிற வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லும்போது யூசுஃபுடைய வார்த்தை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை இது. இந்த வார்த்தையை தாண்ட முடியாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு தேம்பி 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 அழுவார். இன்னும் இந்த வார்த்தையுடைய ஆழம், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா வணக்கவளைகளையும் என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீராத வழிகளையும் யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரிடத்திலையும் சொல்ற, உங்கள்கிட்ட மட்டும் கேட்கிறேன் யா அல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்ட செய்தி முன்பே தெரிந்த அந்த கொல்லப்படுவார் என்ற செய்தியும் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியும் இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருகிறது. தப்பிடையில அதை கேட்கிறாங்க, எதுக்கு அவர் இப்படி அழுதுட்டே இருக்கிறீங்க? அவர் அழுது 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 கண்ணு சிரிச்சு போற விழுந்துருச்சு, கண்ணு தெரியாம போச்சு, கண்ணு தெரியாம போச்சு. கேட்கிறாங்க, எதுக்கு அவர் இப்படி அழுதுட்டே இருக்கிறீங்க? ஏன் இப்படி அழுதுறீங்க? நீங்க தான் அழுது 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 இப்படி ஆயிட்டீங்க, நீங்க உங்க உடம்பு நீங்க தான் கெடுத்துறீங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இது, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய மனக்கவலைகள் தீராத எல்லா கஷ்டங்களையும் நான் அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிடுகிறேன். அதுக்கு அல்லாஹ் தான் எனக்கு சொல்யூஷன் தரணும், அதுக்கு அல்லாஹ் தான் எனக்கு தீர்வு தரணும். யாருக்கு இந்த வார்த்தையை ஓதும் பொழுது கண்ணில் கண்ணீர் வரும்? தம் பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி 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 தீர்வு கிடைக்காதவர்கள் சொல்ல முடியாது, அந்த அழுக வராது. தன் பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே சொல்லி அதற்கு தீர்வை எதிர்பார்த்த சஹாபாக்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. தன் மனக்கவலைகளை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே சொல்லி முறையிட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தீர்வுகளை கொடுத்தான். ஈமான் அந்த அளவுக்கு உறுதியான நிலையில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தது. அவருடைய வரலாற்றை நாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் நம்முடைய ஈமானை குர்ஆனின் மூலமாக பக்குவப்படுத்துகிற, குர்ஆனின் மூலமாக பண்படுத்துகிற நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களது குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் திருப்பதிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.